என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்தின் மூலமாக மறுபடியும் உங்களை சந்திக்கவும், சிந்தை என்ற தலைப்பில் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் தேவன் தந்த கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன், இந்த செய்திகள் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் சிந்தையில் ஒரு மறுரூபத்தை கொடுக்கும் நான் விசுவாசிக்கிறேன். சிந்தையில் இருக்கிற போராட்டங்களிலே வெற்றிகளை காண கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. சங்கீதங்களின் புஸ்தகம் 139 சங்கீதம் 23 வசனத்தை வாசிக்கிறேன். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். நமக்கு இன்னொரு சிந்தை வேணும். நேற்று தினத்தில் தேவ சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய சிந்தையை நிரப்பட்டும். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அது காக்கப்பட வேண்டும். அதை சிறைப்பிடிக்க கற்றுக்கொள்ளுங்க. தேவையில்லாத சிந்தைகளை சிறைப்பிடிச்சிடாதீங்க. நமக்கு கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ளே இருக்கணும். கவனமாக இருப்போம். கர்த்தர் அந்த கிருபைகளை தருவாராக. இன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பேதுருவின் தன்னுடைய 1 நிருபத்தின் 4 அதிகாரத்தின் முதல் வசனத்திலே இப்படியாய் அவர் இன்னொரு சிந்தையை குறித்து சொல்லுகிறார். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தை. எப்படிப்பட்ட சிந்தை? கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டார். நம்ம இன்னைக்கு ஒரு சுயநல வாழ்க்கை வாழ்கிறோம். இயேசு சுயநலம் இல்லாமல் வாழ்ந்தார். அவர் வந்தார், என்னை படைத்தவர், எனக்காக அவர் மாம்சத்தில் பாடுபட்டார். நான் இன்றைக்கி எத்தனை பாடுகளை சந்திக்கிறேன். நான் இந்த வசனத்திற்கு ஒரு பெயர் வைக்க விரும்புகிறேன். சிலுவையின் சிந்தை நம்மிலே இருக்கட்டும். சிலுவையின் சிந்தை நம்மிலே இருக்கட்டும். ஒரு மனுஷனுக்குள்ள சிந்தையில் சிலுவை அவன் தரித்து கொள்ளலைன்னா அந்த பாடுகள் அந்த சிந்தையில் அங்கே பதிக்கப்படவில்லை என்றால் அவனுடைய வாழ்க்கையெல்லாம் சுகபோகத்தை தேடி போயிடும். அந்த ஒரு ஏமாற்றங்களுக்கும் எப்போ பார்த்தாலும் ஒரு தோல்விகளுக்கு நேராக அவனுடைய வாழ்க்கை போராடி கொண்டே இருக்கும். சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை, அவர் சிலுவையை தான் தமக்கு முன்பாக நிறுத்தி அவருடைய ஓட்டங்கள் எல்லாம் இருந்தது. அந்த 3 வருஷ ஊழியங்களிலும் அந்த மகிமையை பார்த்தீங்கன்னா சிலுவையை அவர் வைத்திருந்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அது ஒரு அவமான சின்னம். ஆனால் நமக்காக அதை பாக்கியமாக அவர் ஏற்றுக்கொண்டார். நமக்காக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சிந்தை நமக்கு தேவை. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3 அதிகாரத்தின் முதல் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3 அதிகாரம் முதல் வசனம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள். கிறிஸ்துவுடனே கூட எழுந்தவர்களுக்குள் மேலானவைகளை தேட வேண்டும். அப்போ கடைசி வரைக்கும் நமக்குள்ள இந்த உலகத்தில் வாழும் வரைக்கும் பாடுகள் உண்டு, உபத்திரம் உண்டு. சிலுவையின் சிந்தை நமக்குள்ளே இருக்கணும். அப்போது நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால எனக்கு பாடுகள் வராதா? வரும். இந்த உலகத்தில் நிந்தைகள் உண்டு, அவமானங்கள் உண்டு. இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் உலகம் நம்மளை பகைக்கும். ஏன்னா உலகன்ற தலைப்பில் 1 மாதம் நான் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்துருக்கிறேன். பிரியமானவர்களே, உங்கள் சிந்தை முழுவதும் அது சிலுவையின் சிந்தையாக மாறட்டும். பாடுகள் உண்டு. எப்படி அப்படி வாழ முடியும்? 3 கருத்துக்களை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். எபிரேயர்கள் நிருபம் 12 அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்வோம். 2 வசனம். எபிரேயர் 12:2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். தமக்கு முன் வைத்திருந்த அந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். எப்படி? ஏன்? பிதாவின் மேல் வைத்திருந்த அவருடைய அன்பு அதை சகிக்க வைத்தது. அதனால தான் அந்த சந்தோஷம். என்னை பிதா எப்போதும் விடுகிறதே இல்லை, என் கூடவே இருக்கிறார். அந்த அன்பு, அந்த பிணைப்பு அவருக்குள்ளே சிலுவையை சகிக்க வைத்தது. சிலுவையின் சிந்தை நமக்குள்ளே வரணும்னா எனக்கு ஆண்டவர் மேலே அன்பு வரணும். நான் ஏன் அந்த உலகத்தில் பாடுபடணும்? நான் ஏன் கஷ்டப்படணும்? நான் ஏன் அவங்களுக்காக நான் சிலுவையை சுமக்கணும்? நான் ஏன் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு சொல்லி சுகபோகத்துக்கு நேராக ஓடுகிற அநேகர் உண்டு. அவங்க வாழ்க்கையெல்லாம் கவனித்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் மேலே இருக்கிற அன்பு குறைவு. சத்தியத்துக்காக நீங்கள் பாதிக்கப்படுறீங்களா? அடி வாங்குறீங்களா? ஆண்டவருக்காக நீங்கள் வைராக்கியம் பாராட்டி பிரச்சனையை சந்திக்கிறீங்களா? சந்தோஷமாக அனுபவிங்க. ஆண்டவர் மேலே இருக்கிற அன்பை மட்டும் நீங்கள் அதிகப்படுத்திக்கிட்டே இருங்க. அன்பு இருந்துச்சுன்னா சிலுவைக்கு அருகில் வந்துடுவோம். அதனால தான் இயேசு கிறிஸ்துவுக்கு அன்பாக இருந்த சீஷனாகிய யோவான் அவன் மாத்திரம் சிலுவைக்கு அருகில் நின்றான். அப்போ சிலுவையின் சிந்தை வரணும்னா அன்பு என் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கணும். நம்ம செக் பண்ணிக்கலாம். அன்பு கூறுவேன்னு பாட்டு பாடுறோம், ஆனால் உண்மையில் ஆண்டவர் மேலே நமக்கு அன்பு இருக்குதா? அன்பு இருக்கும் என்றால்
நாம் கண்டிப்பாக அந்த சிலுவையின் சிந்தையினால் தரிக்கப்படுவோம். முதலாவது அன்பினால் நிரப்பப்படுவோம். இரண்டாவதாக இங்கே பாருங்களேன், தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். இந்த சகித்தார் என்ற வார்த்தைக்குள் இருக்கிற ஒரு அற்புதமான வார்த்தை அர்ப்பணிப்பு. அர்ப்பணிப்பு இருந்தால் சகிப்புத்தன்மை வந்துடும். அன்பும் சகிப்புத்தன்மையும் அவசியம். நான் யாருக்காக பாடுபடுறேன், நான் யாருக்காக இந்த பழியை சுமக்கிறேன், யாருக்காக இந்த பாடுகள், யாருக்காக இந்த வேதனை, யாருக்காக இந்த அடி, நான் ஆண்டருக்காக வாழ்கிறதுனால தானே என்னை இவ்வளோ அவமானப்படுத்துகிறாங்க. அர்ப்பணிப்பு இருந்தால் நம்ம சிலுவையை சகித்துக்கொள்வோம். அர்ப்பணிப்போடு வாழுங்க. உங்கள் அர்ப்பணிப்பை விட்டுறாதீங்க. சிந்தையில் சிலுவை இருக்கும் என்றால் அர்ப்பணிப்பு இருக்குன்னு அர்த்தம். அர்ப்பணிப்பு இல்லாதவங்களால் சிலுவையை சிந்திக்கவே முடியாது. அர்ப்பணிப்போடு ஓடுவோம், அர்ப்பணிப்போடு வாழ்வோம். பிரியமானவர்களே, அன்பு இருக்கணும். இரண்டாவது அர்ப்பணிப்பு இருக்கணும். மூன்றாவது அங்கே வாசிக்கிறோம், தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். இயேசுவையே நினைத்து கொள்ளுங்கள். அப்படின்னா அதுக்கு அவருடைய நினைவினால் நம்முடைய நினைவுகள் நிரப்பப்பட்டிருக்கட்டும். அவரை நினச்சிக்கிட்டே இருந்துட்டோம்னா, அவரை விடையா நான் பாடுபடுறேன். எத்தனை தடவை அப்படி யோசித்துருக்குறோம்? இயேசுவை விடையா எனக்கு அவமானம், இயேசுவை விடையா எனக்கு பழி, இயேசுவை விடவா எனக்கு வேதனை, இயேசுவை விடவா என்னை பேசிட்டாங்க, பெயல்சபுல்னு சொன்னாங்களே. யோசித்து பாருங்களேன், பாவமே அறியாத அவரே இவ்வளோத்தையும் சகிக்கிறார்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம எவ்வளவு குறைவுள்ளவர்கள், நம்ம எவ்வளவு தூரம் அவரை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி அவரை நினைத்து கொள்ளுங்கள். இந்த மூன்றையும் மறந்துடாதீங்க. அன்பினால் நிரப்பப்பட்டுருங்க, அர்ப்பணிப்பினால் நிரப்பப்பட்டுருங்க, அவர் நினைவினால் நிரப்பப்பட்டிருந்தால் சிந்தை சிலுவையை தியானிக்கவும், சிலுவையினால் நம் சிந்தை நிரப்பப்பட்டிருக்கவும் கர்த்தர் கிருபை தருவார். இன்னைக்குரிய மனப்பாட வசனம் எபிரேயர் 12:3 நாம் மனப்பாடம் செய்து கொள்வோம். எபிரேயர் 12:3. ஆண்டவர் இந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் தியானிக்க கிருபை தருவாராக. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, ஒவ்வொரு நாளும் நாங்கள் அன்றே எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற அந்த சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவையை சகிக்க எங்களுக்கும் அந்த கிருபையை தாரும். சிலுவையின் சிந்தை எங்களுக்கும் தாரும். நாங்களும் அதை பெற்றுக்கொள்ள அன்பினால் நிரப்பப்பட, அர்ப்பணிப்பினால் நிரப்பப்பட, உம்முடைய நினைவினால் நிரப்பப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து பாதுகாத்து கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். நாளைய தினம் சனிக்கிழமை, 4வது சனிக்கிழமை இருக்கிறபடினால நம்முடைய விருகம்பாக்கம் அலுவலகத்தில் உபவாச கூட்டம் நடைபெறுகிறது. வெற்றி நூலிய உபவாச கூட்டம். நான் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறேன். தேசத்துக்காக, குறிப்பாக நடைபெறவிருக்கிற தேர்தலுக்காக, அடுத்த இன்னும் 5 கட்ட தேர்தல் நடக்கவிருக்கு. எனவே நம்ம அதுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். எனவே தயவு செய்து சென்னை சுற்று வட்டாரத்தில் இருக்கவங்கெல்லாம் வந்துடுங்க. மத்தியானம் உணவு நாங்கள் பரிமாறுவோம். வாங்க, நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம், கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உங்களை அன்போடு கூட நான் குடும்பமாய் அழைக்கிறேன். தொடர்ந்து கடந்த 2-3 மாதங்களாக நான் இல்லை. இந்த ஏப்ரல் மாதம் நாளை தினத்தில் நான் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வேன். நேரடியாக உங்களை எதிர்பார்க்கிறேன். வாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.